அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எங்கள் சேனலுக்கு வாரீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதன் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா crunching word lists. ஸோ crunching word listனால் ஒன்றும் இல்லை, we are actually going to use a tool கால்ட் க்ரன்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த டூலை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும்னா வேர்ட் லிஸ்ட் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, லைக் நம்ம செட் ஆஃப் கேரக்டர்ஸ் கொடுப்போம். ஸோ அந்த கேரக்டர்ஸ்குள்ளேருந்து பாசிபிள் காம்பினேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து ஒரு வேர்ட் லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸோ இந்த டூலை எப்படி நம்ம வேர்ட் லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் டெர்மினலை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ என்னோடய டெர்மினலில் வந்து I'll just type crunch அப்படின்னு சொல்லிட்டு I'll click -h. ஹெச்ன்றது வந்து ஹெல்ப் கமாண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த க்ரன்ச்சை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ யூசேஜ் பார்த்தீங்கன்னா க்ரன்ச், அதுக்கப்புறம் மினிமம் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் அண்ட் தி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ், அதுக்கப்புறம் ஃபைனலாக ஆப்ஷன். ஓகே, ஸோ மினிமம் நம்பர்னா லைக் என்னோடய பாஸ்வேர்ட் லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 2 கேரக்டர்ஸ்லேருந்து 5 கேரக்டர்ஸ்குள்ளே தான் இருக்கணும். ஓகே, ஸோ அதுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். பிகாஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் விக்டமை டார்கெட் பண்ணுறேன்னா எனக்கு விக்டம் கிட்டேருந்து ஒரு சின்ன ஹிண்ட்டு கிடச்சிருக்கு. லைக் விக்டமோட பாஸ்வேர்ட் லென்த்து பார்த்தீங்கன்னா 8 கேரக்டர்ஸ் தான், அதுக்கு மேலே இருக்காது. ஓகே, 8 கேரக்டர்ஸ் கீழேயும் இருக்காது, 8 கேரக்டர்ஸ் மேலேயும் இருக்காது. அப்போ நான் என்னோடய மேக்ஸிமம் அண்ட் மினிமம் லென்த்து நான் எப்படி செட் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ க்ரன்ச் 8,8 சாரி. ஸோ இது கொடுத்தனா இதுதான் மினிமம் லென்த்து, மேக்ஸிமம் லென்த்து இதுதான். ஸோ என்னோடய விக்டமோட பாஸ்வேர்டு வந்து இந்த ரேஞ்சில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் நான் பாசிபிள் லைக் ABCDEFGH 1 2 3 4 5, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் சிம்பிள்ஸ். ஸோ இதை நான் கொடுத்தேன்னா ஓகே, ஸோ லைக் ஐ ஹாவ் டு டூ சம் ரீகான். ஓகே, நான் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறது இருக்கும் என்னோடய டார்கெட்டை பற்றி. ஸோ அவங்க வந்து என்ன மாதிரி நேமில் பாஸ்வேர்டை வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் லைட்டாச்சு கெஸ் பண்ணணும். ஸோ பிகாஸ் என் சைட்லேருந்து நான் எந்த ஒரு எஃபர்ட்டும் போடலைன்னா ஐ cannot able to perform பாஸ்வேர்ட் அட்டாக்ஸ். ஓகே, ஸோ அதனால் என் சைட்லேருந்து ஒரு சில எஃபர்ட்டை நான் போட்டு அவங்க வந்து என்ன மாதிரி பாஸ்வேர்டை வச்சுருக்காங்க அட்லீஸ்ட் நான் அதாச்சும் கெஸ் பண்ணணும். லைக் அவங்க வந்து பெட் நேம் வச்சுருக்காங்களா, ஸோ இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு சின்ன க்ளூவாச்சும் நம்ம எடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு லைக் க்ளூ கிடச்சிருக்கு, லைக் இந்த கேரக்டர்ஸ்குள்ளே தான் என்னோடய விக்டமோட பாஸ்வேர்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சும்மா நம்ம வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் கொடுக்கணும். ஓகே, தட்ஸ் இட். இதை வர அவுட்புட்டை எல்லாத்தையுமே நான் வந்து ஆக்சுவலாக ஓகே ஃபர்ஸ்ட் பிஃபோர் அவுட்புட் போகிறதுக்கு முன்னாடி நான் இதை வந்து ரன் பண்ணுறேன், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன். ஓகே, ஐம் சாரி. ஓகே, it is not taking that. Okay, crunch 4/8 நான் சும்மா கொடுக்குறேன். ஓகே, மினிமம் லென்த் 4 and ABCDEFGH. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளோ தான் கொடுத்துருக்கேன். ஓகே, இது ஆக்சுவலாக எதுக்கு எனக்கு எரர் வந்துச்சுன்னா பிகாஸ் இங்கே and யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த and இது எல்லாமே வந்து பேஷில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் எனக்கு எரர் வந்துச்சு. ஓகே, ஸோ நோ இஷ்யூஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ I'll just use these keywords only for now. ஸோ இதை நான் ஒன்ஸ் என்டர்னு கொடுத்த உடனே ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து பாஸ்வேர்டு காம்பினேஷன்ஸை வந்து அது எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இது ரன் ஆகிட்டே தான் இருக்கும், ஃபுல்லாக முடிவு இருக்கும். ஸோ ஃபார் நவ் நான் இதை வந்து கேன்சல் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ லெட் மீ கோ டாப். இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் இவ்வளோ லெட்டர்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இதில் வந்து எனக்கு மொத்தம் மினிமம் 4 லெட்டர்ஸ்லேருந்து 8 லெட்டர்ஸ் வரைக்கும் காம்பினேஷன்ஸை எனக்கு எடுத்து காமி அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 4 லெட்டர்ஸ்லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ அதோட காம்பினேஷன்ஸ் இப்படி தான் இருக்கும் ஆக்சுவலாக, இந்தமாதிரி காம்பினேஷன். ஸோ இது ஆக்சுவலாக ஃபைனல் இது எல்லாமே போனதுக்கப்புறம் ஃபைனல் சைஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் என்னோடய ஃபைல் சைஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 13 GB ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இட் வில் டேக் ஸோ மச் டைம் இந்த பாஸ்வேர்டு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ மச் டைம் இட் வில் டேக் ஒரு பாஸ்வேர்டு லிஸ்ட்டை நான் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ 13 GBன்றது வந்து சும்மா கிடையாது. லைக் இட் இஸ் ஆக்சுவலி a very big file. It will become a very big file. ஓகே, ஸோ இந்த மெத்தட் மூலிமா தான் ஆக்சுவலாக மெனி ஹேக்கர்ஸ் எல்லாருமே வந்து இந்த மாதிரி மெத்தட் மூலிமா தான் they are actually trying
டு கிரியேட் சம் பாஸ்வேர்ட் ஃபைல்ஸ். ஓகே, ஸோ இந்த பாஸ்வேர்ட் ஃபைலை வந்து ஆக்சுவலாக எப்படி டெக்ஸ்ட் ஃபைலுக்குள்ளே போடணுன்னா, இந்த ஆரோ கொடுத்துட்டு லைக் டபுள் ஆரோ கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு pass.txt அப்படின்னு சொல்லி நான் என்ட்ரு கொடுத்தேன்னா, இப்போ எனக்கு இங்கே எல்லாம் என்னென்னலாம் காமிச்சதோ அது எல்லாமே வந்து pass.txtன்னு ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிவிடும். ஓகே, ஸோ நீங்கள் எல்லாத்தையும் காப்பி பண்ணி திருப்பி ஒரு டெக்ஸ்ட் ஃபைலில் போடணுன்னு அவசியம் இல்லை. இதுலேருந்து வர அவுட்புட் எல்லாமே இந்த pass.txtன்ற ஃபைலுக்குள்ளே சேவ் ஆகிடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் இட். அண்ட் உங்களுக்கு பாஸ்வேர்ட் லிஸ்ட் தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தெர் இஸ் ஆக்சுவலி a specific GitHub பேஜ். இது ஆக்சுவலாக ஒரு சூப்பரான GitHub பேஜ். ஸோ லெட் மீ ஷோ யூ தட். ஓகே, ஸோ 1 செகண்ட். ஸோ அந்த GitHub பேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பாஸ்வேர்ட் லிஸ்ட்டெலாம் அவங்க க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ GitHub பேஜ் இஸ் செக்லிஸ்ட். ஓகே, ஸோ செக்லிஸ்ட். ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி த ஃபர்ஸ்ட் லிங்க். ஓகே, ஸோ இந்த லிங்க்கை வந்து நான் ரிசோர்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, அண்ட் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து ஆக்சுவலாக பாஸ்வேர்ட் லிஸ்ட் தான். ஸோ இதுக்குள்ளே நான் பாஸ்வேர்டுக்குள்ளே போகிறேன். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாஸ்வேர்டோட டேட்டா பேஸ் தான் இது எல்லாமே. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் லிங்க்கை வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் செக்ஷனில் பார்த்துருப்போம். ஓகே, ஸோ இதில் பார்த்திங்கன்னா லீக்டு டேட்டா பேஸ். ஓகே, ஸோ இங்கே கூட ஆல்ரெடி நிறைய TXT ஃபைல் அவங்களே க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த டெக்ஸ்ட் ஃபைலுக்குள்ளே போகிறேன். ஓகே, இந்த ஃபைல் சைஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும் எல்லாமே. ஓகே, ஓகே, ஃபைல் சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால தான் இது ஆக்சுவலாக லோட் ஆகுறது லேட்டாக வருது. ஓகே, லெட் இட் லோட் a little bit. ஓகே, ஸோ இவங்க பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பாசிபிள் என்னென்ன மாதிரி பாஸ்வேர்ட்ஸ்லாம் வெளியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இங்கே நம்மளுக்கு போட்டிருக்காங்க. அண்ட் மோரோவர் இது எல்லாமே ஆக்சுவலாக ஃப்ரம் லீக்டு டேட்டா பேஸ்குள்ளேருந்து தான் வந்திருக்கு. ஸோ சம் யூசர்ஸ் ஆக்சுவலாக இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் அவங்க பாஸ்வேர்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க பிஃபோர். ஓகே, ஸோ அதை எல்லாமே நம்மளுக்கு வந்து பாஸ்வேர்ட் லிஸ்ட்டாக இவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த GitHub பேஜை போய் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஓகே, அண்ட் தெர் ஆர் ஸோ மெனி பாஸ்வேர்ட் லிஸ்ட் இந்த GitHub பேஜ்லேயே. ஓகே, ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ அன்டில் தென், ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.